செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜனவரி 29 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜனவரி 29 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன் வணக்கம். மேலும் விவரங்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் அவ்வப்பொழுது நீட்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே நீட்டிக்கப்பட்ட அவரது நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவேற இருக்கக்கூடிய சூழலில் புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலை ஜனவரி 29 வரை நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலம் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் 16வது முறையாக நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது. முன்னதாக குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்றைய தினம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதாக இருந்தது. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது இந்த வழக்கினுடைய ஒட்டுமொத்த விசாரணையை தள்ளி வைக்க கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக இன்றைய தினம் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யக்கூடாது, குற்றச்சாட்டு பதிவு செய்வதையும் தள்ளி வைக்க வேண்டும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குற்றச்சாட்டுகள் இன்று பதிவு செய்யவில்லை என கூறியும், மேலும் இதன் காரணமாக அமைச்சர் செந்தில் பாலாஜியை நீதிமன்ற புழல் சிறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வர தேவையில்லை என்றும் தெரிவித்தார். இதன் காரணமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் தான் தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் தற்பொழுது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.